அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு 23/9/2024 முதல் ஆட்சி பலமும் உச்சமும் பெறும் புதன். இதனால் மேசராசிக்காரர்களுக்கு யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, வித்யாகாரகரான புதன் பொதுவாகவே நவ கிரகங்களிலே அதீத ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் புதனை பொறுத்தவரைக்கும் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது வீரமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் வித்யாகாரகரான புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது மிக தெளிந்த அறிவாற்றலாக பார்க்கப்படுகிறது. எனவே எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் அவற்றை மதிநுட்பத்தை பயன்படுத்தி நுணுக்கமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக அவர் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுவதால் மேசராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகிறது. எனவேதான் யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான நன்மைகளையும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு புதனின் உச்சம் மற்றும் ஆட்சி பலத்தின் காரணமாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறாருங்க. 6ஆம் இடத்தின் உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார். அங்கு மிகவும் வலுவாக ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே இந்த வேளையில் பல வியக்கத்தக்க மாறுதல்களை சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உருவாகிறது. ஆனால் அதே சமயம் பார்க்கும்போது நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு மிக விரைவில் வக்ரம் பெற போகிறார். லாபஸ்தானமாகிய 11இல் சனி ஏற்கனவே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இப்படி 2 முக்கிய வலிமை வாய்ந்த கிரக நிலைகள் சாதகமான ஒரு அமைப்பில் இருந்தும் வக்ரம் பெற்றிருப்பதால் ஏற்படக்கூடிய தாமதங்களை கூட புதனின் உச்சம் மற்றும் ஆட்சி பலம் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் காலச்சக்கரத்தில் 6 மற்றும் 3ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் தலைதூக்குவதற்கான சூழல் உண்டு என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் அவருடைய உச்சம் என்பது அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் சுமூகமான தீர்வை பெற்றுத்தரக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை வலுவாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே எதிர்பாராத வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் இந்த தருணத்தில் 6இல் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. இதன் காரணமாக அற்புதமான மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் ஜென்மம் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது சில சிரமங்கள் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் அதே வேளையில் 2, 4, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் நல்ல வளர்ச்சியும் நிறைவான முன்னேற்றமும் கிடைப்பதற்கான யோகம் உருவாகும். மற்ற இடங்களில் நடுநிலையான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் வித்யாகாரகரான புதனின் உச்சம் என்பது இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை பல்வேறு விஷயங்களில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் சுப விரய செலவுகளாக மாறுவதற்கான முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக மேசராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் மேசராசியின் அதிபதியான செவ்வாயை புதன் சமக்கிரகமாக பார்க்கிறார். ராசிக்கு சற்று சகாயமானவராகவும் கருதக்கூடிய புதன் உச்சம் பெறுவதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே இந்த வேளையில் சில குழப்பங்களும் அதிகரிப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. ஆனால் மிக முக்கியமாக 2 கிரக நிலைகளில் வீரத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருப்பதாலும் விவேகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக புதன் இருப்பதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக அனைத்து விதமான பணிகளிலும் துல்லியமாக செயல்படுவதற்கான யோகம் வலுவாக உண்டு.
குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத பழைய பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கான சூழல் உண்டு. ஆனால் அனைத்தையும் முன்கூட்டியே நன்கு கணித்து அதற்கு ஏற்றவாறு முடிவுகளை திறன்பட எடுப்பதால் திருப்திகரமான குடும்ப சூழல் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. மனதிற்கு இதமாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக கைகூடும். விரயத்தை புதன் பார்ப்பதால் சுப விரய செலவுகளை நிறைந்து சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க. எதிர்பாராத வகையில் இந்த புதன் உச்ச காலகட்டத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய வகையில் சில வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. ஆனால் அதே சமயம் நண்பர்களுடன் பழகும்போது சில எச்சரிக்கை மிக முக்கியமாக தேவை. ஏனென்றால் சில எதிர்பாராத விரும்பத்தகாத நிகழ்வுகளை கூட சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும். உத்தியோக ரீதியாக நினைப்பதை விட அதிரடியான மாற்றங்களை வலுவாக பெற்றுத்தருகிறார். எனவே புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பில் சிறப்பான வெற்றி உண்டு. அதீத நன்மைகளை இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நீ யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான சலுகைகள் உள்ளிட்ட பல நல்ல விஷயங்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை, சந்தை நிலவரம் போன்ற அனைத்துமே தங்களுக்கு சாதகமாக மாறும். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் வலுவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக அமையும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைப்பதை விட நல்ல மாறுதல் உண்டு. ஏனென்றால் கலைத்துறையின் அதிபதியான சுக்கிரன் புதனின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சிறு முயற்சி கூட யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெற்றுத்தரும். உங்களுடைய படைப்பு மோசமானதாக இருந்தாலும் கூட அவை மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க கூடிய அளவிற்கு நல்ல மாறுதலை பெற்றுத்தரும். அரசியல் சார்ந்த பணிகளில் தேவையற்ற குழப்பங்கள் சற்று அதிகரிக்கும். விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். மாணவ மாணவியரின் கல்வியை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் உச்சம் பெறும் புதனால் நிச்சயமாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் வருமானத்திற்கு ஏற்றவாறு செலவுகள் அதிகரித்தாலும் கூட பெரிய அளவில் சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை. இந்த தருணத்தில் நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்கக்கூடிய வகையில் பல நுணுக்கமான வழிகள் சிறப்பாக செயல்படுவதற்கான யோகம் கிடைக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது தங்களுடைய வாழ்வில் பல சங்கடங்கள் களைந்து சிறப்பான முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் உருவாகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி சுபிட்சமும் மகிழ்ச்சியும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க வித்யா கரகரான புதன் மேசராசிக்காரர்களுக்கு.